விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி அந்த கோவிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் ஆடி அமாவாசையொட்டி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலாஜி, முழு விவரங்கள். வணக்கம் அமருத். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலானது சுமார் கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினசரி பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனை அடுத்து இந்த கோவிலுக்கு மலையேறி செல்ல வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டு மாதம் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட நாட்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் முக்கிய திருவிழான ஆடி அமாவாசை திருவிழா ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வனத்துறையினர் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே வனத்துறை கேட்டின் வழியாக மலைப்பாதை வழியாக சென்று சாமி தரிசனம் செய்ய நடந்து சென்று வருகின்றனர். இந்த நிலையில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சுமார் 10 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே தானிப்பாறை விலக்கு பகுதியில் அவர்கள் வருகை தந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அங்கிருந்து போதிய பேருந்து வசதி இல்லாததால் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து அடிவார பகுதியான தானிப்பாறைக்கு வந்து அங்கிருந்து மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. மேலும் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் நீரோடை பகுதிகளில் வனத்துறையினர், தீயணைப்புத்துறையினர், நக்சல் தடுப்பு பிரிவினர், பேரிடர் மீட்பு படையினர், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்களின் தீவிர கண்காணிப்பினை போலீசார் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மலைப்பகுதியில் அன்னதானம் என்பது வழங்கப்படுகிறது. பக்தர்கள் நடந்து செல்லும் மலைப்பாதையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகளும் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகள் குடிநீர் வழங்கியும் வருகின்றனர். மேலும் பக்தர்கள் நடந்து செல்லும் மலைப்பகுதியில் 2 இடங்களில் மட்டுமே, அதாவது தானிப்பாறை அடிவார பகுதியிலும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் ஆகிய பகுதிகளிலும் மட்டுமே மருத்துவ குழுவினர் உள்ளதாகவும் இடைப்பட்ட பகுதியில் மருத்துவ குழுவினர் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. என பக்தர்கள் நடந்து செல்லும் மலைப்பகுதியில் வருங்காலங்களில் மருத்துவ குழுவினர் ஆகியவை ஏற்படுத்தி கொடுக்கவும் தற்போது இன்றும் நாளையும் அனுமதி உள்ளதால் பக்தர்களுக்கு கூடுதல் பேருந்து வசதி செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.